ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மினி விலாக். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து வண்டி இஎம்ஐயில் எடுத்தோமா இல்லை வந்து நெட் கேஷில் எடுத்தோமா நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ. ஸோ நம்ம வண்டி எடுத்தது பார்த்திங்கன்னா 2024 எடுத்தோங்க. கிட்டத்தட்ட கணக்கு வச்சுட்டு அப்படி எப்படி 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த மந்தோட இஎம்ஐ முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து 2 வருஷத்தில் மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ கட்டினேன், டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டினேன், ஸோ அதெல்லாம் நான் வந்து மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணேன். சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் பேக் டு விலாக். ஸோ கேடிஎஃப் நம்ம வந்து வண்டி எடுத்து 2 வருஷம் ஆச்சு இல்லைங்க. ஸோ நான் எடுத்துக்கிட்டு 2024 மாடலுங்க. ஸோ 4 மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிற மாடல்லாம் எப்படி சொல்லுது, 390னா 390 வரும். இப்போது நான் வச்சு ஜஸ்ட்டு 390னா எப்படி சொல்கிறது, நான் 2004 மாடலில். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த 6 பட்டெல்லாம் கொடுக்க முடியாது இந்த வண்டிக்கு. ஸோ இப்போ வந்து 390R 350cc. ஸோ அந்த மாதிரி வண்டிக்கு கேட்டகரியாக விட்டானுங்க. ஸோ இஎம்ஐ எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அரௌண்ட் எல்லாமே கரெக்டாக ஒரு ரூபாவும் மிஸ் பண்ணாமல் எல்லாம் கரெக்டாக சேர்த்தா ஒரு 5 லட்சம் பக்கம் வந்துடும். என்னடா சொல்கிறேன், இந்த வண்டிக்கு 5 லட்ச ரூபா வாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அதுதான் உண்மை. இஎம்ஐயில் எடுத்தால் உங்களுக்கு வந்து ஸோ வட்டியெல்லாம் சேர்த்து அப்படி இப்படி ஒரு 5 பக்கம் வர்றது உண்மை தான். ஸோ நான் வந்து மந்த்லி வந்து ஒரு 12,000 பக்கம் கட்டினேங்க. 1 மந்த்துக்கு 12,000 அப்படின்னா 24 மந்த்துக்கு எவ்வளோ ஆகுது, 2,88,000 பக்கம் அந்த சில்லறை வருது. நான் வந்து டவுன் பேமெண்ட் ஒரு 2 lakh கட்டியிருந்தேன். ஸோ அது ஒரு 2 லட்சம் அப்படி இப்படி சேர்த்திங்கன்னா ஒரு 4,88,000 சில்லறை பக்கம் வருது. சரிங்களா, 4,88,000 சில்லறை. இல்லை இந்த வண்டியில் அப்படி என்னடா இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, இருக்குது, பவர் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ரெயின் மோடு இருக்குது, ட்ராக் மோடு இருக்குது, ஸ்ட்ரீட் மோடு இருக்குது. இந்த 3 மோடு இருக்குது. இந்த 3 மோடுக்கும் சேர்த்து தான் எல்லாமே உனக்கு அதிகமாக விலையெல்லாம் ஏற்றி விட்டானுங்க. ஸோ நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறது பெட்டரா இல்லை வந்து நெட் கேஷ் கொடுத்து வாங்குறது பெட்டரான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து நெட் கேஷ் தான் சொல்லுவேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெட் கேஷ்னால் அப்படி இப்படி உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஒரு 60,000 பக்கம் சேவ் ஆகிடும். இதே நீங்கள் இஎம்ஐயில் போகிறீங்கன்னா 60,000 வந்து அந்த இஎம்ஐக்கேனே நீங்கள் வட்டி கட்டுற மாதிரியே வருங்க. ஸோ இந்த வண்டி எதுக்காக நீங்கள் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுல ரொம்ப ஆசை, எடுத்தால் இந்த ஒரு வண்டி தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் ஒரு செகண்ட் விட்டு இருந்தால் கீழே வீழ்ந்திருப்பேங்க. சடனாக வந்துட்டான், ஒரு ஆரன் அடிக்கலை, ஒன்றுமே அடிக்கலை. இந்த மாதிரிலாம் எதுக்கு தான் வண்டி ஓட்டுறானுங்கன்னு தெரில. ஸோ சாரிங்க, கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதா இல்லை, கொஞ்சம் ಸಣ್ಣ ಬಿಡಮ್ಮ ನೋಡ್ಕೊಂಡು ಬರೋಕ್ಕಾಗಲ್ವಾ? ಇಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿರ್ತೀನಿ, ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೊಂಡು ಬರ್ಬೇಕು ತಾನೆ. ಸರಿ ಆಯ್ತು. எனக்கு ஒரு திப்பு அள்ளு திக்குன்னு விட்டுருச்சுப்பா எனக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் ஓட்டுவீங்க, நானே இந்த மாதிரி தான் ஓட்டுவேன். பட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ பாய்ஸோட மைண்ட் செட் அப்படி தான். பட் எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு, எனக்கு கீழே இப்படி விட்டுருப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்கப்பா. ஒருவேளை தம்பி நம்மளை பசங்க வெறுப்பேற்றுக்கு தான் வந்தானுங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமாங்க, நம்ம பசங்க வெறுப்பேற்ற தான் வந்திருக்கானுங்க. அதே பாய்ஸ்கிட்ட நார்மலாக இருக்கிறது தான். இந்த பாய்ஸ்கிட்ட ஒருத்தன் நம்மளை விட முன்னாடி போயிட்டாலும் சரி, இல்லை நம்மளை விட அதிக சிசி வண்டி வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்பீடாக போகிறது. ஸோ எல்லாம் இருக்கிறது தான் விடுங்க. பட் நான் அப்படி பேசிடக்கூடாது, பசங்க ரொம்ப கடுப்பாகிட்டு இருப்பானுங்க. சரிங்க, அதாங்க கிட்டத்தட்ட அப்படி எப்படி உங்களுக்கு யாராவது புதுசாக வண்டி இஎம்ஐயில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருங்க. என்ன ப்ராப்ளம்னா, இஎம்ஐ கட்டுற ப்ராப்ளம் தான். மாதம் ஆனால் 12,000 கரெக்டாக கட்டணும். இல்லை நீங்கள் 1 மந்த் இல்லை 1 மந்த்லாம் இல்லை, ஒரு 10 days டிலே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,000 இல்லை 2,500 வந்து வட்டி போடுறாங்கப்பா. எனக்கு நான் ஒரே ஒரு தடவை தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து 2,000 சில்லற பக்கம் வட்டி போட்டாங்க எங்களுக்கு. ஸோ கரெக்டாக இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐ கட்டாத விட்டிங்கன்னா இந்தமாரி ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுவும் இல்லாமல் 390 எடுத்துக்கிட்டு ஜாஸ்தி வேகமெல்லாம் போகாதீங்க. ஸோ அப்படி இப்படி கணக்கு வச்சா ஒரு 5 லட்சங்க
ஸோ இப்போ வந்துக்கிற மாடல்லாம் ஒரு 5.5 அந்தமாரி இப்போ எகிரிடுச்சு. ஸோ நான் வாங்கினப்போ எனக்கு வந்து இப்போ தான் இஎம்ஐலாம் முடிஞ்சு எனக்கு ஒரு 5 பக்கங்க கரெக்டாக 5 பக்கம் ரவுண்ட் ஃபிகராக ஒரு 5 பக்கம் வந்துடுச்சு. ஸோ நீங்களும் யாராச்சும் 390 வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் எடுங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டை விட நிறைய வண்டிங்கெல்லாம் இருக்குது தான், பட் 390 அளவுக்கு இருக்காது. பட் நீங்கள் எது வாங்குறதாலும் நெட் கேஷாக வாங்கிடுங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டர் உங்களுக்கு. சரிங்க, இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ சேனல் யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிங்க. டாட்டா பை, டேக் கேர். எவ்வளோ வேகமாக போனால் பார்த்து இதரமாக சேஃபாக போங்க. பேங்க் எல்லாம் பேச வச்சுங்க.